ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் விதை தரும் வாழ்க்கை. இன்றைக்கி நம்ம விதை தரும் வாழ்க்கையில் என்ன பார்க்க போகிறோம்னா அவக்காடோ சாண்ட்விச்சுங்க. அவக்காடோவை நம்ம வந்து சுகர் போட்டு சாப்பிட்ருப்போம், அப்புறம் பால் ஊற்றி சுகர் போட்டு அப்படி சாப்பிட்ருப்போம். ஆனால் இது வந்து சாண்ட்விச் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம அதுக்கு என்ன வேணும்னா, ஒரு வெங்காயம், ஒரு பாதி தக்காளி, பச்சை மிளகா வந்துட்டு உங்களுக்கு காரத்துக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து காரம் சாப்பிட பிடிக்கும், ஸோ அது வந்து நான் 2 பச்சை மிளகாவே எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் மல்லித்தழை இதெல்லாம் வந்துட்டு கட் பண்ணி வச்சுட்டு, அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, ஒரு அவக்காடோவை எடுத்து அதை கட் பண்ணி மெயினாக உள்ளே நல்லா இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ஃபுட்டில் சேர்க்கலாம். இதை கட் பண்ணிவிட்டு ஃப்ளஷை மட்டும் எடுத்துட்டு அது கூட வந்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, மல்லித்தழை இதெல்லாம் போட்டு அது கூட என்ன சேர்க்கணும்னா, கொஞ்சம் பெப்பர் பவுடர், லைட்டாக உப்பு உங்களுக்கு தேவையான அளவு, அது போக கொஞ்சம் எலுமிச்சைப்பழ சாறு சேர்த்துக்குங்க. அது கொஞ்சம் நல்லாவே இருக்கும், டேஸ்ட்டு குட்டாக இருக்கும். அதாவது இப்போ குழந்தைங்களுக்கு அதிகமாக இப்போ எல்லாருமே மயோனஸ் வந்து விரும்பி சாப்பிட்டுட்ருக்கீங்க. எல்லாருமே, நானுமே வந்து சாப்பிடுவேன். ஆனால் இதை சாப்பிட்டதுக்கப்புறம் மயோனஸுன்ற ஒரு விஷயம் நமக்கு தேவையே இல்லை அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏன்னா அதோட டேஸ்ட் இதில் வந்து லைட்டாக வருது. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்துட்டு இது ஹெல்தி. ஏன்னா அவகோடாவோட பெனிஃபிட் வந்து ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணிவிட்டு அது அப்படியே அந்த ஃப்ளஷை வந்து நம்ம வச்சு சாண்ட்விட்ச் மாதிரி கட் பண்ணி சாப்பிட்லாம், இல்லைனா அப்படியே சாப்பிட்றதுனாலும் சாப்பிட்லாம். நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு டேஸ்ட் எப்படின்னு இருக்குன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் வீடியோஸ் வேணும் அப்படின்னா வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.